அதாவது தலைவர் சொன்ன ஒரு கதை இருக்குது, அதுலேருந்தே இதை ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, ஒரு குதிரை வந்து ஓடுது, 10 வருஷமாக ஓடுது, 20 வருஷமாக ஓடுது, 30 வருஷமாக ஓடுது, 40 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறாமை வரத்தானே செய்யும், வயிறு எரியத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது தலைவர் சொன்னது. நான் சொல்கிறேன், ஒரு குதிரை ஓடுது, 10 வருஷமாக ஓடுது, 20 வருஷமாக ஓடுது, அது கூட வந்த குதிரையெல்லாம் களத்திலேயே இல்லை. ஆனாலும் இந்த குதிரை 30வது வருஷமும் ஓடுது, 40வது வருஷமும் ஓடுது. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், தொடர்ந்து ஓடின குதிரை வந்து அசதி ஆகணும் இல்லையா? இங்கே அந்த குதிரை அசதி ஆகலை, அதனுடைய வேகம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம பேட்டை ரிலீஸ் ஆன உடனே எப்படியெல்லாம் அதுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது பேட்டை 4:30 மணிக்கு இங்கே ரிலீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 8 மணிக்கே தெரிஞ்சிச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துடைய மேக்கிங், அந்த படத்தில் தலைவருடைய ஆக்டிங், அந்த படத்தில் தலைவருடைய ஸ்டைல், அந்த படம் சொல்லப்பட்ட கதை, விதம், ப்ரெசன்டேஷன் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு வந்துடுச்சு. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நான் சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிற படம் வந்து தலைவர் படத்துக்கு போட்டி எல்லாம் கிடையாது. அது ஒரு படமாக பொங்கலுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஆப்போசிட்டில் அவருக்கு, அதாவது தலைவர் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, ஜெயிச்சிட்டார் மீன்ஸ் தலைவர் படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னா, இந்த நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டணி வச்சு இந்த படத்தை வந்து எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. முதல் விஷயமா என்ன பண்ணுறாங்கன்னா, சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து விசுவாசம் தான் தமிழ்நாடு. அதாவது இவங்க ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம உலக அளவில் போனோம்னா பேட்டையை நம்ம நெருங்க கூட முடியாது. ஏன்னா இந்த படம் பண்ண பிஸ்னஸ், அந்த படம் பண்ண பிஸ்னஸும் அவங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, நம்ம நெருங்கவே முடியாது. அதனால் அதை விட்டுருவோம், பக்கத்து ஸ்டேட் அதெல்லாம் விட்டுருவோம். ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும் தலைவர் இல்லை, ரஜினி படம் 2வது இடத்துக்கு போயிடுச்சுங்கிற ஒரு மாயையை உருவாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் யோசனை பண்ணி இறங்கிட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள்லேருந்து இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து அஜித் ரசிகர்லாம் யாரும் செய்யலை, இதுக்குன்னு ஒரு குரூப்பே இருந்து அவங்க செஞ்சாங்க. பட் அந்த குரூப்பை நியமித்தவங்களாம் யாருங்கிறது தான் இப்போதைக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னதில் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி என்னென்னா, சிட்டிலாம் பேட்டை நல்லா போகுது, இந்த கிராமப்புறங்கள் அங்கெல்லாம் விசுவாசம் சரியாக போகுது, கலெக்ஷன் அப்படியே அள்ளிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. இதை பார்த்து நமக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது இதேமாரி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தது. இதுக்கு அடுத்தது ஆனாலும் பேட்டைக்கு வந்து கூட்டம் குறையவே இல்லை, கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்குது. என்னடா இது அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நியூஸ் சேனலில் செய்தி வெளியிட்டால் அது ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் தொலைக்காட்சி, நியூஸ் 18 தொலைக்காட்சி, இந்த 2 தொலைக்காட்சி நான் திருப்பி இது பேர் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்க மேலே இருந்த நம்பகத்தன்மை எனக்கு போயிடுச்சு. அவங்க வந்து பணத்தை அப்படி தான் சொல்லுவேன், ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு, அதாவது 2 சேனல்லையும் ஒரே லைனே வாசித்தாங்க. அதான் அங்கே சர்ப்ரைஸ். 27 ஆண்டு கால ரஜினி சாம்ராஜ்யம் முடிந்து விட்டது, வேறொரு நடிகர் வந்து ரஜினியை பீட் பண்ணி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அனலைசராக இருக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு சொல்ல தோணுச்சு. அதாவது அவங்களுடைய வன்மத்தை பாருங்க. 27 ஆண்டு கால ரஜினி சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு. அது என்னடா 27 ஆண்டு காலம்னா, அதுக்கு முன்னாடி தேவர் மகன் பாண்டியனுக்கு போயிட்டாங்க. தேவர் மகன் படத்தில் வந்து கமல் ஜெயிச்சாராம் ரஜினியை, அந்த கதைக்கு போயிருக்கானுங்க. எனக்கு அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது, தேவர் மகனும் பாண்டியனும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சா, தேவர் மகன் தான் பாண்டியனை விட அதிகமாக ஓடுன்ட்டு? அதுவே காமெடியா இல்லை? அதுக்கு முன்னாடி சில சக்ஸஸ் படம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி வருஷம் மன்னன் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நாள்லேயே வச்சுப்போம், தேவர் மகன் லாஸ்ட்டாக ஹிட் ஆகிருந்தது, பாண்டியன் ஹிட்டு. ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேயே பீட் பண்ணிடுச்சான். அதுதான் நான் இவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு வன்மை இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கான காரணம். அதையும் சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தரவுகளோடு எடுத்து ஒவ்வொரு ஏரியா வாரியாக பேட்டை தான் முன்னணியில் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து திருப்பூர் சுப்பிரமணியமும் ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். என்னன்னா, பேட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழ்நாட்டில் 11வது நாளில் 100 கோடியே கிடக்கும் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்த உடனே டப்புன்னு என்னமோ பண்ணிவிட்டு அவர் பேட்டி கொடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு விசுவாசத்தை பற்றி ஒரு
ட்வீட் வந்துச்சு. என்னன்னா அதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். 8 நாளில் 125 கோடியை வசூல் பண்ணிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா 100 கோடியை வசூல் பண்ணிய முதல் தமிழ் திரைப்படம்னு சொல்லிட்டாரு, அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, 125. இது வந்து ஒரு விவாதமாகவே மாறிச்சு. என்னப்பா அப்போ இவங்க 100 கோடியை கிராஸ் பண்ணும்போது அறிவிக்க மாட்டாங்களா, டைரெக்டாக 125 கோடியில் தான் அறிவிப்பாங்களா, அந்த மாதிரி சில விவாதங்களுக்கு அது வழியிட்டுச்சு. ஆனால் இது விவாதங்களோட நின்றுந்தா பரவாயில்ல, ஒரு கோர்ட்லேருந்து கோர்ட்டு கேஸே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் விஸ்வாசம் டீமு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி ரிப்போர்ட்டே சொல்கிறதில்ல. ஆனால் சன் டிவி அதுக்கப்புறம் அடிச்சது பாருங்கள், துணிஞ்சலா என்னென்னா பேட்டை பிளாக் பஸ்டர் ஹிட் அட் வேர்ல்டு வைட் அப்படின்னு ஒரு தகவலை போட்டாங்க. அப்படி இதுதான் நமக்கு உண்மை நிலவரம். அதாவது என்னென்னா பேட்டையோடைய நம்ம இதை தான் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். பேட்டையோட ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பேட்டையோட ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எப்படிப்பா வசூல் குறையும்? இதில் வந்து இந்த தேர்தல் கணக்கு மாதிரி சில விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதாவது இந்த தேர்தல்லாம் வரும்பொழுது சொல்லுவாங்க, இந்த தொகுதியில் வந்து இந்த கட்சி முன்னணியில் இருக்குது, இந்த தொகுதியில் இந்த கட்சி முன்னணியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எது ரூலிங் பார்ட்டியாக வருதோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி மாறி இவங்க எங்கெல்லாம் முன்னணியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அங்கே அது அடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இது தேர்தல் முடிவுகள் வரும்போது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் விஸ்வாசம் பாருங்கள், இலங்கையில் முன்னணியில் இருக்குது, மலேசியாவில் முன்னணியில் இருக்குது, அடுத்தது தமிழ்நாட்டில் முன்னணியில் இருக்குது, அந்த மாதிரிலாம் தகவல் கொடுத்தாங்க. மற்ற எங்கெல்லாம் முன்னணியில் இருக்குங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் பேட்டை எங்கெல்லாம் முன்னணியில் இருந்தது அப்படின்னா கேரளாவில் முன்னணி, கர்நாடகாவில் முன்னணி, ஆந்திராவில் முன்னணி. ஆந்திராவில் இவங்க படம் ரிலீஸ் ஆகலை விட்டுருவோம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் பேட்டை முன்னணி. அமெரிக்காவில் சொல்ல முடியாத அளவு இப்போ 2.5 பில்லியன் கறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க 11 நாளில். அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அடுத்தது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், இங்கே எல்லா இடத்துலையும் பேட்டை வந்து மிகப்பெரிய வசூல். சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பேட்டை மிகப்பெரிய வசூல் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இலங்கையில் வந்து விஸ்வாசம் முன்னணின்ட்டு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரே போட்டார், பேட்டை தான் அதிகமாக கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டார். அடுத்து மலேசியா சொன்னாங்களா, மலேசியாவிலேருந்தும் ரிப்போர்ட் வந்துச்சு, பேட்டை தான் அதிகமாக கலெக்ஷன் ஆகிருக்கு. சரிடா எப்பா நாங்கள் தமிழ்நாட்டில் முன்னணி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு நிலவரமும் அச்சடித்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த படம் இன்னும் 100 கோடியே கலெக்டே ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாக வந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய வன்மம்லாம் வந்து விஸ்வாசம் படம் பெரிய ஹிட்டாகி அஜித்குமாரை உயர்த்தணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. தலைவர் படம் ஓடக்கூடாது, அதுவும் தமிழ்நாட்டில் தலைவர் படம் ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை கையால் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய தவறான விஷயங்கள் பண்ணதுனால தான் ரஜினி ரசிகர்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து இத்தனை நாட்டுடைய ரிப்போர்ட் போட்டிருக்கோம். இது எப்படி நடந்துச்சு, அங்கங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உணர்வுகள், தலைவர் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தோற்றுறவே கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுகள்னால தான் நம்ம இவ்வளவு ஆதாரங்களை திரட்ட முடிஞ்சது. ஒரு சின்ன சேனல் வச்சுருக்கிற என்னாலே இவ்வளோ ஆதாரங்கள் திரட்ட முடிஞ்சிருக்குன்னா உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க சன் பிக்சர்ஸால் எவ்வளோ ஆதாரங்களை திரட்ட முடிஞ்சிருக்கும். இதுதான் அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மை மட்டும்தான் என்றைக்குமே. நம்மளே பேட்டையை விட விஸ்வாசம் பீட் பண்ணியிருந்தது அப்படின்னா முன்ன வந்து அறிவிக்கிற ஆட்கள் தான். ஏன்னா அதில் வந்து நமக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தவறான விஷயங்களை மட்டும் பரப்புறத எக்காரணம் கொண்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஒற்றுமையாக இருந்து நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையே நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமையாக பதிவு பண்ணுறேன். இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் பிரகாரம் பேட்டை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, திட்டத்திட்ட இப்போ வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகி இந்த நாளுக்குள்ளேயே ஒரு 250 கோடி கிட்ட திட்டத்திட்ட படம் வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லொக்கேஷன்லேயே அழகாக முடிச்சிருந்தாங்க. அதனால் பெரிய பட்ஜெட்டும் கிடையாது. அதனால் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தந்துருக்குது. ஒரு படத்துடைய வெற்றி எதில் நிர்ணயிக்கப்படும்னா ஒரு அந்த ப்ராஃபிட் சதவீதத்தை பொறுத்து தான் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தந்திருக்கு. அதனால் தலைவர் கரியரில் ஒரு மிகப்பெரிய மகுடமாக பேட்டை அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிக்கிற கடமைப்பட்டிருக்கு. அதே சமயம் இதுக்கு கூட வந்து விஸ்வாசம் வந்து
தோல்வி படம்லாம் இல்லை, அதுவும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்காக தான் இந்த பொங்கல் தொடர்ந்து இருக்கு, தொடங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது.